ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 சீரியலை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஆக்ட் பண்ண ஒரு பாப்புலர் ஹீரோயின் திருப்பி அந்த சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார், எந்த சீரியல் அப்படின்ற ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெசிஃபிக்காக சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவி. ஸோ சன் டிவி வியூவர்ஸ்லாம் ரொம்ப அப்கமிங்ஸும் நிறைய நியூஸ்கள் வரப்போகுது. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ் நியூஸ்கள் வந்துச்சு. ஸோ ஒன்லி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சன் டிவி நியூஸ்களுக்காக. பட் இப்போ நம்ம என்ன சீரியலை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி சீசன் 1 எண்ட் பண்ண சீசன் 2 கம்மிங் ஜூன் வந்த சுந்தரி. ஸோ சீசன் 1 விட சீசன் 2 நல்ல ஒரு குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டிஆர் ரேட்டிங் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த சீரியலில் தான் ஒரு ஃபேவரட் ஹீரோயின் திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி சீசன் 1 என்ட்ரி கொடுத்த கௌசல்யா மேம். இவங்க எவ்வளோ பெரிய மூவி பாப்புலர் ஹீரோயின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுந்தரி சீரியலில் இவங்க ஒரு என்ட்ரி கொடுத்தது ஃபேன்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக சுந்தரி சீரியல் டிஆர் ரேட்டிங் பார்க்கும்போது டாப் 5ல் இருந்துச்சு. பட் சீசன் 3 கண்டினியூஸாக இருந்ததுலேருந்து டாப் 3 பிளேஸில் தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சீரியல் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயினை ஸ்பெசிஃபிக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டுடே எபிசோடில் அவங்க வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கில் டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேன் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன், அனாமிகா வருமா வராதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக அனாமிகா ஆன் த வேல ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக அவங்களோட ஷூட்டிங்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. மேபி அன்பேவா எண்டிங் நெக்ஸ்ட் டேவே பார்க்கும்போது அனாமிகா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொமோக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அனாமிகாவுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.